கூலி தொழிலாளியை மரக்கட்டையால் அடித்தே கொன்ற வழக்கு. அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்ததாக கூறி வெறியாட்டம் ஆடிய தம்பதி. சுமார் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு. பின்னணி என்ன? திங்கட்கிழமை நைட்டு 10 மணிக்கு ரங்கசாமிங்கிற நபர் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரை 2 பேரு ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இத கவனிச்ச அந்த நபர் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தலை தெறிக்க ஓடி இருக்காரு. ஆனா அவரை விடாம துரத்தன கணவன் மனைவி ஒரு கட்டத்துல சுத்தி வளைச்சி அவரை மரக்கட்டையால சரமாரியா அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இதுல சம்பவ இடத்திலேயே ரங்கசாமி என்ற அந்த நபர் துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கொல்லப்பட்ட நபர் யாரு, கொன்னவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்குனாங்க. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி பார்த்தப்ப துரத்திட்டு போன ஒரு சிலரோட அடையாளம் தெரிஞ்சிருக்கு. அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சப்பதான் ரங்கசாமிக்கும் கொலை செஞ்சவங்களுக்கு இடையில இருந்த முன்விரோதம் தெரிய வந்திருக்கு. கோவை பக்கத்துல உள்ள அரசூரை சேர்ந்தவங்க ரங்கசாமி சித்ரா தம்பதி. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அதே பகுதியை சேர்ந்தவங்க தாமரை கோவிந்தராஜ் தம்பதி. ரங்கசாமியோட வீட்டுக்கு பக்கத்துல தான் இவங்க குடியிருக்காங்க. 2 குடும்பத்துக்கும் இடையில அடிக்கடி இடப்பிரச்சனை தொடர்பா சண்டை வந்துட்டே இருந்திருக்கு. சாதாரணமா ஆரம்பிச்ச பிரச்சனை ஒரு கட்டத்துல முன்விரோதமா மாறி இருக்கு. இந்த சூழல்ல தாமரை மட்டும் வீட்ல தனியா இருக்கும்போது ரங்கசாமி குடிபோதையில அத்துமீறி அவங்க வீட்டுக்குள்ள போயிருக்காரு. உடனே தாமரை கத்தி கூப்பாடு போடவே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ஓடி வந்திருக்காங்க. மக்கள் கூடுறத பார்த்ததும் ரங்கசாமி அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காரு. அதுக்கப்புறம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த கணவர் கோவிந்தராஜ் கிட்ட நடந்ததை பத்தி சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காங்க மனைவி தாமரை. மனைவி சொன்னதை கேட்டதும் கொந்தளிச்சு போன கோவிந்தராஜ் உடனே ரங்கசாமி வீட்டுக்கு போய் தகராறு பண்ணி இருக்காரு. அப்படியே 2 குடும்பத்துக்கு இடையில ஏற்பட்ட தகராறு கை கலப்பா மாறி இருக்கு. அங்கிருந்த மக்கள் 2 பேரையும் விலக்கி விட்டு இருக்காங்க. ஆனா தாமரையும் கோவிந்தராஜும் ரங்கசாமி மேல கடும் கோபத்துல இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல சம்பவத்தன்னைக்கு நைட்டு ரங்கசாமி வேலைக்கு போயிட்டு தெருவுல நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்த தாமரையும் கோவிந்தராஜும் அவரை ஃபாலோ பண்ணிட்டே போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு மரக்கட்டையால கண்மூடித்தனமா அடிச்சே கொன்னு இருக்காங்க. விசாரணையில மொத்த உண்மையும் தெரிய வந்ததும் தாமரையையும் கோவிந்தராஜையும் கைது செஞ்சு சிறையில அடைச்சிட்டாங்க போலீஸ். கோவை 5வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்துல நடந்து வந்த இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் கொலையாளி கோவிந்தராஜுக்கும் அவரோட மனைவி தாமரைக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு.